வணக்கம். கஜா டிவி முக்கிய செய்தி. கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை தாலுகா தடிக்காரன்கோணம் இந்திரா நகர் பகுதியில் மக்கள் பயன்பாட்டிருந்த இடத்தை வனத்துறையினர் வேலி போட்டதை அகற்றி மீண்டும் மக்கள் பயன்பாட்டிற்கு கேட்டும், மேலும் தடிக்காரன்கோணம் முதல் குமார் பாலகுளம் வரையில் உள்ள சாலையால் மக்களுக்கு உயிருக்கு ஆபத்து ஏற்படும் முன் சாலையை சீரமைக்க கோரி கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களிடம் அஇஅதிமுக கழக அமைப்புச் செயலாளர், கன்னியாகுமரி கிழக்கு மாவட்ட செயலாளர், கன்னியாகுமரி சட்டமன்ற உறுப்பினர் தளவாய் சுந்தரம் அவர்கள் தலைமையில் பொதுமக்கள் கோரிக்கை மனு அளித்தனர். இந்நிகழ்வில் அஜன் கலெக்டர், தோவாளை வடக்கு ஒன்றிய செயலாளர் சுந்தர்நாத், கிளை செயலாளர் வில்சன் பாபு, சசி, நாலம் ஜெகதீஷ், ஒன்றிய கவுன்சிலர் மேரிஜாய், சமூக ஆர்வலர் ஜெயன், தடிக்காரன்கோணம் வாழ்வுரிமை பாதுகாப்பு இயக்கத்தினர் மற்றும் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டு கோரிக்கை மனு அளித்தனர். நாங்கள் எல்லாரும் கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை தாலுகா தடிக்காரன்கோணம் அப்படின்ற ஊராட்சியிலேருந்து கலெக்டர் சார்ட்ட ஒரு மனு கொடுக்க வந்திருக்கோம். என்ன மனு அப்படின்னா, இந்த சுதந்திரம் கிடைச்ச நாளில் இருந்து நாங்கள் ஒரு பயன்பாட்டிற்கான, அதாவது ஊருக்கு மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு இடத்த பிரயோஜனமாக பயன்படுத்திட்டு இருந்தாங்க. ஒரு ஹாஸ்பிட்டல் போகிறதாகட்டும், அப்புறம் ஒரு சமூக நலம் கூட போகிறதாகட்டும், பஞ்சாயத்து ஆஃபீஸுக்கு போகிறதாகட்டும், ஸ்கூலுக்கு போகிறதாகட்டும், எல்லாத்துக்குமே அந்த வழித்தடங்கள் இருந்துட்டு இருந்தது. அங்கே இளைஞர்கள் மைதானமும் விளையாடிட்டு இருந்தாங்க. அப்படி யூஸ் பண்ணிகிட்டு இருந்த இடத்த 2021 வனத்துறை என்ன பண்ணாங்கன்னா, அதை வனத்துறை ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு வேலி போட்டாங்க. வேலி போட்ட பிறகு என்ன நடந்தது அப்படின்னா, ஒரு ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு 75 மீட்ரு, அதாவது 75 மீட்ரு போகக்கூடிய இடத்துக்கு நாங்கள் 1.25 கிலோமீட்டர் சுற்றி வரக்கூடிய நிலைமையில் இருக்கும். ஹாஸ்பிட்டல் அங்கே தான் இருக்குது. ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு எமர்ஜென்சி கூட்டிகிட்டு போகணுன்னா கூட நாங்கள் ரொம்ப சுற்றி வர வேண்டியிருக்கு. அதே மாதிரி எங்கள் ஊரே அதாவது இருண்டு போயிடுச்சு. ஊரே இருண்டு போயிடுச்சு. இன்றைக்கி எல்லாமே அது ஒரு ஊருக்கு வெளியே இருந்துன்னா இன்றைக்கி பிரச்சனையே கிடையாது. எங்கள் ஊரோட மத்தியில் இருக்கனால அந்த இடம் இப்போ நல்லா காடு பிடிச்சி போயிடுச்சு. காடு பிடிச்சி போய் பாம்பெல்லாம் ஊருக்குள்ளே புக ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் வேஸ்டேஜ் கழிவெல்லாம் அந்த ஊருக்குள்ளே வர போய் சுகாதாரக்கேடாகி எல்லாருக்கும் இன்றைக்கி நோய், கையில் சிரங்கு அந்த மாதிரிலாம் இன்றைக்கி வர ஆரம்பிச்சிச்சு. இது காரணம் எல்லாமே இந்த இடத்த மக்கள் புழக்கத்தில் இருந்த இடத்த புழக்கத்துக்கு இல்லாமல் ஆக்குனே தான் பிரச்சனை. இதனால் இன்றைக்கி ரொம்ப அவதிக்குள்ளாகிட்டு இருக்கோம். உண்மையாகவே ரொம்ப வேதனையாகவே கலெக்டர் சாரை பார்க்க குறிப்பிட்ட முக்கியமான நபர்களோடு நாங்கள் இன்றைக்கி வந்திருக்கோம். கலெக்டர் சார்கிட்ட மனு கொடுத்துருக்கோம். அது மட்டும் கிடையாது, ஒரு ரோடு 10 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. இந்த ரோடை போட்டு 10 வருஷத்துக்கு மேலே ஆகுது. அந்த ரோடை போடாமல் ஒரு 6 கிலோமீட்டருக்கு ரோடே கிடையாது. அங்கே பார்த்திங்கன்னா எங்கள் ஊரில் 8000க்கு மேலே மக்கள் இருக்காங்க. ஆனால் ரோடு இல்லாமல் ஒரு எமர்ஜென்சி, ஒரு ஆம்புலன்ஸில், ஒரு உதாரணத்துக்கு ஒரு 5 மாதத்துக்கு முன்னாடி ஆம்புலன்ஸில் ஒரு கர்ப்பிணியை கொண்டு வந்திருக்காங்க. முக்கியமாக தெரிஞ்சவங்க கர்ப்பிணியை கொண்டு வரும்போது அவங்க ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்கும்போது ஒரு 2 கிலோமீட்டருக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்கள பைக்கில் அடுத்து ஏற்றி உட்கார வச்சு அந்த பள்ளமான பகுதிகளை கடந்து கொண்டு மறுபடியும் ஆம்புலன்ஸ் ஏற்றிருக்கு. இந்த மாதிரி அவலம் உண்மையாகவே உத்தரப்பிரதேசம் இந்த மாதிரி ஒரு கிராமங்களில் நடந்துகிட்டு இருந்தது. இன்னும் எங்கள் ஊர்லேயே நடக்காது. ஆனால் இங்கே யாருமே கேட்டாச்சுன்னா கேஸில் கிடக்கு இடம், கேஸில் கிடக்குன்றாங்க. கேஸுன்றது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஒரு தனிப்பட்ட நபர் ஒரு கான்ட்ராக்ட் விஷயமாட்டு ஒரு தியாகராஜன் அப்படின்ற ஒருத்தர் கேஸ் போட்டிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் கேஸை போட்டு அவர் ஊரில் டவுனில் இருக்கார். நாங்கள் கிராமங்களில் வாழ்ந்துட்டு இருக்கோம். இன்றைக்கி நாங்கள் ரோடு இல்லாமல் ரொம்ப அவதிப்பட்டு இருக்கோம். இன்றைக்கி எல்லோரும் ஒரு முக்கியமான வேலையில் விட்டு காலமே இருந்து, அதாவது நாங்கள் 8 மணிக்கே இங்கே கலெக்டர் ஆஃபீஸ் வந்துவிட்டோம். இன்னும் 2 மணிக்கு தான் கலெக்டர் சாரை பார்க்க முடிஞ்சது. பார்த்து இன்னைக்கு மனு கொடுத்துருக்கோம். எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம். இந்த ரோடு இல்லை அப்படின்னா ரொம்ப சிரமத்துக்குள்ளாகும். நாங்கள் மனு கொடுத்துருக்கோம். 10 நாளில் நடவடிக்கை எடுக்கலை அப்படின்னா நாங்கள் வேறு மாதிரி யோசிக்கிற மாதிரி இருக்கும். ஊர் மக்கள்லாம் சேர்ந்துக்கிட்டு இல்லை வேறு வழி கிடையாது. வன்முறையை தூண்டணும் அப்படின்ற எண்ணம்லாம் எங்களுக்கு கிடையாது. எங்களுக்கு ரோடு இல்லாமல் உண்மையாகவே நீங்கள் ஒரு நாள் அரசு அதிகாரியோ அல்லது ஆஃபீஸர்ஸோ அந்த பக்கம் வந்தீங்கன்னா எங்கள் ரோடோட அவலம் என்னன்றது தெரியும். உண்மையாகவே அந்த பாலம் தாண்டினாலே எங்கள் மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த 4 கிலோமீட்டர் எப்படி கடக்க போகிறோம் அப்படின்னு அவ்வளோ வேதனை அடைஞ்சிட்டு இருக்கும். உண்மையாகவே இந்த ரோடை போடலை அப்படின்னா நாங்கள் ஊரெல்லாம் சேர்ந்து வேறு மாதிரி முடிவெடுக்கலாம் அப்படின்னு நம்ம யோசிச்சிருக்கோம். அதனால் இதை அலட்சியமாக எடுக்காமல் எங்களுக்கு ரோடை போட்டு கொடுத்தீங்கன்னா ரொம்ப உதவியாக இருக்கும். நன்றி, வணக்கம். மக்கள் நலனுக்காக சேவையாற்றி வரும் கஜா டிவி தொடர்ந்து சேவையாற்ற லேப்டாப், மடிக்கணினி நன்கொடையாக வழங்கலாம்.